இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிடிலும் இதை செய்வதில் கருத்தாயிரு. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 இறை வார்த்தை. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 10 அதிகாரம் 16 முதல் 33 வரையுள்ள இறை வார்த்தைகளில் இயேசு சீடர்களை திருத்தூது பணிக்காக தயார் செய்கின்றார். திருத்தூது பணி செய்யும் போது வருகின்ற சவால்களையும் எதிர்ப்புகளையும் குறித்து எச்சரிக்கையை கொடுக்கின்றார் ஆண்டவர். ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு கூறுகின்றார். அதாவது இந்த இறைப்பணி என்பது, திருத்தூது பணி என்பது ஏராளமான விபத்துகளும் துன்பங்களும் எதிர்ப்புகளும் நிறைந்தது. ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு கூறும்போது, இந்த இறைப்பணி செய்வதில் சீடர்கள் சந்திக்க போகின்ற சவால்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் அனைத்தும் அடங்கியுள்ளன. அதாவது கிறிஸ்து சீடர்கள் திருத்தூது பணி செய்யும் போது அவர்கள் சந்திக்க போகின்ற எதிர்ப்புகள், சவால்கள், போராட்டங்கள், இவையை பற்றி ஆண்டவர் எச்சரிக்கை அளிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவை பின் செல்கின்ற கிறிஸ்து சீடர்கள் ஒருபோதும் ஓநாய்களை போல் இருக்கக்கூடாது, ஆடுகளை போல் இருக்க வேண்டும். எப்போதும் இடையருடைய குரலை கேட்டு இடையரை பின் செல்கின்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவரோடு இணைந்து நடக்கும் போதுதான் கிறிஸ்தவர்களுக்கு சக்தி கிடைக்கிறது. ஆண்டவரை விட்டு பிரிந்து எதுவும் செய்ய கிறிஸ்து சீடர்களால் முடியாது. ஆனால் ஆண்டவரோடு இணைந்து எல்லா வல்ல செயல்களும் செய்ய கிறிஸ்து சீடர்களால் முடியும். இந்த எதிர்ப்புகள் மத்தியில் பாம்புகளைப் போல் முன்மதியுள்ளவர்களும் புறாக்களைப் போல் கபடற்றவர்களாகவும் கிறிஸ்து சீடர்கள் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பாம்புகளைப் போல் முன்மதி என்பது ஒரு விபத்து, உயிருக்கு ஆபத்து வரும்போது தப்பித்து கொள்வதற்கான ஒரு முன்மதி. அதுபோல் புறாக்களைப் போல் கபடற்றவர்களாக மாற வேண்டும் என்றால் தூய்மையான உள்ளங்கொண்டவர்களாகவும் அமைதி ஏற்படுத்துகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். முன்மதி இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும், துணிவு இருக்க வேண்டும். ஆனால் ஒருபோதும் தீமையோடு சமரசப்படக்கூடாது என்றும் இந்த இறை வார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் நற்செய்தியை போதிக்கும் போது, இந்த இறைப்பணி செய்யும் போது, அப்படிப்பட்ட விபத்துகள், உயிருக்கு ஆபத்து வரும்போது அதிலிருந்து தப்பித்து செல்வது என்பது கோழைத்தனம் அல்ல. இன்னொரு இடத்திற்கு சென்று ஆண்டவரின் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு அது உதவியாக மாறும். கிறிஸ்துவின் சீடர்கள் நற்செய்திக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக வேண்டும். இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை என்பது, அவருடைய பயணத்தில் இன்னும் அதிகமாக ஆண்டவரை பற்றி பறைசாற்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளபோது அதை தேடி கண்டடைந்து ஆண்டவரை பற்றி பறைசாற்ற வேண்டும். இயேசுவின் நற்செய்தி பணி செய்யும் போது 4 பக்கங்களிலிருந்தும் எல்லா இடங்களிலிருந்தும் எதிர்ப்புகள் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த எதிர்ப்புகள் வரும்போது பயப்படக்கூடாது. இந்த எதிர்ப்புகள் என்பது, இந்த துன்பங்கள் என்பது, அது சொந்த இல்லங்களிலிருந்து, சொந்த குடும்பங்களிலிருந்து கூட வரலாம். ஆனால் எந்த சூழலிலும் நற்செய்தியை துணிவுடன் பறைசாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சீடர்களுக்கு கற்பிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த சூழலில் அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது. காரணம், இந்த சூழலில் எப்படி பேசுவது, என்ன பேசுவது என்று சீடர்களுக்கு, கிறிஸ்துவை பின் செல்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு துணையாளராகிய தூய ஆவியார் கற்றுத்தருவார். இறைவாக்குரைத்த இறைவாக்கினர்களையும் ஆண்டவரின் திருத்தூதர்களையும், ஆண்டவரை பின் சென்ற முதல் கிறிஸ்தவர்களும் ஏராளமான துன்பங்களை அனுபவித்தார்கள். அவர்களை கல்லால் எறிந்து கொன்றார்கள், துன்புறுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், நாட்டிலிருந்து விலக்கி வைத்தார்கள். இப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் தாண்டி அவர்கள் நற்செய்தியை போதித்தார்கள். அந்த நற்செய்தியின் விளைவுதான் இன்று திருச்சபை இவ்வளவு செழித்தோங்கி வளர்ந்து நிற்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கூறுகின்றார், ஒரு நகரத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்படும் போது இன்னொரு நகரத்தில் செல்லுங்கள் என்று. இதுவும் பயந்து ஓடுவது அல்ல, கோழைத்தனம் அல்ல. இன்னொரு நகரத்திற்கு சென்று ஆண்டவரின் நற்செய்தியை முழு துணிவுடனும் முழு ஆற்றலுடனும்
பறைசாற்ற முடியும். திருத்தூதர் பணி நூல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் இறைவார்த்தையில் தலைமை சங்கத்தார், யூத சங்கத்தார் பவுலை கைது செய்து கொலை செய்வதற்காக திட்டம் போடும்போது அங்கிருந்து நகர மதில் வழியாக கூடையில் வைத்து அவரை தப்பித்துக் கொள்வதற்காக உதவி செய்கின்ற அவருடைய சீடர்களை நாம் பார்க்கின்றோம். அதுபோல் இயேசுவும் தான் நற்செய்தி பறைசாற்றும் போது பல வேளைகளில் யூதர்கள் அவர்களை கைது செய்ய முயற்சி செய்கின்றதையும் அங்கிருந்து தப்பித்து பின்வாங்குவதையும் நாம் பார்க்கின்றோம். இப்படி நற்செய்தி பறைசாற்றுவதற்கான சூழலை தேடி சீடர்கள் செல்ல வேண்டும். பவுலடியார் அங்கிருந்து சென்று எருசலேமில் நற்செய்தியை பறைசாற்றுவதையும் நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து சீடர்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்போதும் இறை வார்த்தையை கற்பிக்க வேண்டும். இறை வார்த்தையை எப்போதும் அறிவிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். பேதுருவும் யோவானும் தலைமை சங்கத்திடம் ஒப்புவிக்கப்பட்ட போது அவர்கள் இயேசுவை பற்றி பேசவோ அறிவிக்கவோ கூடாது என்று அவர்களை வற்புறுத்தும் போது அவர்கள் கூறுகின்ற வார்த்தை, திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 20ஆம் இறைவார்த்தை, என்ன ஆனாலும் சரி, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்று துணிவோடு அவர்கள் கூறியதை நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாமும் எப்போதும் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு தயாராக வேண்டும். எல்லா இடங்களிலும் இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கும் அதை வாழ்வாக்குவதற்கும் நாம் தயாராக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற சூழலில் நாம் நற்செய்தியை வாழ்வது எப்படி? எல்லா இடத்திலும் அன்பின் நற்செய்தியாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அன்பிழந்து அன்பு கிடைக்காமல் தனிமைப்படுத்தப்படுகின்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் ஏழைகளுக்கு உதவி செய்யவும் செய்வது வழியாக இந்த நற்செய்தி பணியை நாம் செய்கின்றோம். உடைந்து போன உறவுகளை மீண்டும் இணைக்கும் போது இந்த நற்செய்தி பணியை நாம் செய்கின்றோம். நோயுற்றோரை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்யும் போது, அவர்களை கவனிக்கும் போது இந்த நற்செய்தி பணியை நாம் செய்கின்றோம். முதியோர்களை மதிப்பு கொடுத்து அவர்களை நேசிக்கும் போது இந்த நற்செய்தி பணியை நாம் செய்கின்றோம். இணையதளம் வழியாகவும் மற்ற சமூக வலைத்தளங்கள் வழியாகவும் இயேசுவை பற்றி நாம் பறைசாற்றும் போது இந்த நற்செய்தி பணியில் நாமும் பங்காளிகளாக மாறுகின்றோம். நற்செய்தியை வாழ்வாக்குவது என்பது ஆண்டவர் எப்படி நம்மை அன்பு செய்ய கற்றுத்தந்தார் என்பது, அதேபோல் நாமும் அன்பு செய்கிறவர்களாக மாற வேண்டும். மற்றவர்களுக்காக இறக்கவும் தயாராகின்ற அன்பு, உயிரை கொடுக்கவும் தயாராகின்ற அன்பு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தார். புனித பிரான்சிஸ் சவேரியர் பல நாடுகள் சென்று நம்முடைய இந்தியா நாடுக்கும் வந்து நற்செய்தி பணி செய்தார். அவர் 2ஆம் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆனால் கான்வென்ட்டில் ஒரு அறைக்குள்ளே இருந்து அனைத்து திருத்தூது பணிகளின் பாதுகாவலராக புனித குழந்தை தெரசா அனைத்து திருத்தூது பணிக்காகவும் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் சிறு காரியங்கள் வழியாக அது அன்போடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி அன்புடன் செய்து எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை அன்பு செய்து அதையும் நற்செய்தியாக்கினார். அவருடைய வாழ்வும் ஒரு நற்செய்தியாக மாறுகின்றது, ஒரு திருத்தூது பணியாக மாறுகின்றது. அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, திருத்தூது பணி என்பது சீடர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய ஒரு ஆப்ஷன் அல்ல, இது ஒரு கட்டாயம். நாம் அனைவரும் செய்ய வேண்டிய பணி திருத்தூது பணி என்பது. அன்புக்குரியவர்களே, இந்த பணியில் ஆண்டவர் உடன் இருப்பார் என்பது ஆண்டவருடைய உறுதி. இது எளிதானது அல்ல, ஆனால் ஆண்டவர் நம்முடைய உடன் இருப்பார். அவர் நம்மீது தம் தூய ஆவியாரை, துணையாளரை அனுப்பி நம்மை வல்லமைப்படுத்துவார். அது மட்டுமல்ல, இந்த நற்செய்தி பணியின் முடிவில் நமக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு வெற்றி வாகையுண்டு. அது ஆண்டவர் தருகின்ற நிலை வாழ்வு. புனித மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 32ஆம் இறைவார்த்தை, மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணக தந்தையின் முன் நானும் ஏற்றுக்கொள்வேன். ஆண்டவர் கூறுகின்ற உறுதியான வார்த்தை. ஆண்டவரின் நற்செய்தியை பறைசாற்றுகின்றவர்களுக்கு, ஆண்டவரை பற்றி துணிவுடன் அறிவிக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற உறுதிமொழி, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அன்புக்குரியவர்களே, நாமும் நற்செய்தியை பறைசாற்றுகின்றவர்களாக மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையை நற்செய்தியாக மாற்றுவோம்.
புனித தோமையாரை போல் ஆண்டவரோடு இணைந்து நாமும் செல்வோம். அவருக்காக இறப்போம், அவருக்காக வாழ்வோம். ஆமென்.